இந்த அவசரகால சட்டத்தின் பிரகாரம் கொண்டு வரப்படுகின்ற இந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்றைக்கு கூட தையட்டியில் பொதுமக்களும் பாதிக்கப்பட்ட மக்களும் அரசியல் சிவில் சமூக செயற்பாட்டாளர் போராடுகின்ற ஒவ்வொரு மாதமும் நாங்கள் அந்த பருவம் காலம் நாங்கள் போராடுகின்ற பொழுது போலீஸ் நீதிமன்றத்துக்கு சென்று அந்த போராட்டத்தை தடை செய்வதற்கு வளமையாக நடவடிக்கை எடுக்கிறார்கள். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ஒரு கொடூரமான சட்டம், அதை நாங்கள் நீக்க போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை தான் வடகிழக்கில் அரசியல் ரீதியாக இந்த அரசாங்கத்தை எதிர்க்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இந்த அரசு அதை பயன்படுத்துகின்றது. ஆகவே நாங்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறோம். நாங்கள் இதை நிச்சயமாக இந்த சட்டத்துக்கு எதிராக, நீடிப்புக்கு எதிராக நாங்கள் வாக்களிப்போம். ஆனால் இந்த அவசரகால சட்டத்தை நீடிப்பதற்கு சொல்லப்படுகின்ற காரணம் டித்வா புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை சரியான வகையில் கையாள் அதை நிவர்த்தி செய்வதற்கு தேவைப்படுகின்ற செயல்பாடுகளை உறுதிப்படுத்துவதற்கு இந்த அவசரகால சட்டம் தேவை. ஏனென்றால் இந்த பிரச்சனையை கிடப்பினோன்னா ராஜதந்திரம் இந்தியாவை பகைக்கக்கூடாது என்றால் நாம் சொல்றீர்கள். ஆனால் தெற்கில் நடந்திருந்தால் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களா? இதே மாதிரியான ஒரு பிரச்சனை தெற்கில் நடைபெற்றிருந்தால் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களா? இல்லை. உங்களுக்கு வடமாகாணத்திலேயோ கிழக்கு மாகாணத்திலோ இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரும்பான்மையான மக்கள் தமிழ் பேசும் மக்களாக இருக்கின்றபடியினால் உங்களுக்கு அக்கறை இல்லை. அங்கே இருக்க மீனவர்கள் தங்களுடைய தொழில் செய்ய முடியாமல் வெளிநாட்டுக்கு சென்றால் நீங்கள் அந்த நிலத்தை நீங்க பிடிக்கலாம்னு தான் யோசிக்கிறீங்களே தவிர அந்த மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க தயாரில்லை. கௌரவ உறுப்பினர் அவர்களே, கௌரவ பிரதியமைச்சர் முனாஃபர் முனீர் அவர்கள் சொன்ன ஒரு சில கருத்துகள் உண்மையிலே நான் நினைக்கிறேன் கௌரவ ரிஷாட் பதுதீன் சம்பந்தமாக தான் குறிப்பாக சொன்னவர். பக்கத்திலே இருக்கிறவரும் மன்னார் மாவட்டத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் திரு செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் கொந்தளித்து கொண்டிருந்தவர். அவருடைய தலையில் அதையும் சேர்த்து விடப்போவதாண்டு அவருக்கு ஏற்கனவே கணக்கு பிரச்சனை இருக்குது. இதையும் தண்டதரையில் போடக்கூடாதுக்காகத்தான் அவர் அதை சொன்னார். நீங்கள் பேரை சொல்லியிருக்கணும். இந்த அவசரகால சட்டத்தின் பிரகாரம் கொண்டு வரப்படுகின்ற இந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். கௌரவ உறுப்பினர் அவர்களே, அந்த வகையில் நான் இறுதியில் ஒரு டிவிஷனை கேட்க இருக்கின்றேன். நாங்கள் அந்த வாக்கெடுப்பில் இந்த அவசரகால சட்டம் நீடிப்புக்கு எதிராக எங்களுடைய வாக்குகளை செலுத்த இருக்கின்றோம். ஏன் அதை எதிர்க்க ஓணும் என்றதை பற்றி நான் நினைக்கிறேன் தமிழருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் நாங்கள் புதுசாக ஒன்றும் இங்கு பதிவு செய்ய தேவையில்லை. இன்றைக்கு கூட தையட்டியில் பொதுமக்களும் பாதிக்கப்பட்ட மக்களும் அரசியல் சிவில் சமூக செயற்பாட்டாளர் போராடுகின்ற ஒவ்வொரு மாதமும் நாங்கள் அந்த பருவம் காலம் நாங்கள் போராடுகின்ற பொழுது போலீஸ் நீதிமன்றத்துக்கு சென்று அந்த போராட்டத்தை தடை செய்வதற்கு வளமையாக நடவடிக்கை எடுக்கிறார்கள். ஆனால் இந்த அவசரகால சட்டம் பிரகடனப்படுத்துவதற்கு பிற்பாடு இந்த அவசர காலம் என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டி அவ்வகையான ஒரு காலகட்டத்தில் இவ்வகையான செயல்பாடுகள் எதுவும் எடுக்கக்கூடாதென்ற கருத்தையும் பதிவு செய்து அங்கு அவர்கள் அந்த தடையை எடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். அது நீதிமன்றம் அதை மறக்குதே தவிர இந்த நிர்வாகம் அந்த சட்டங்களை எந்த வகையிலே பாவிக்கிறார்கள் என்றது வடகிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நன்றாக தெரியும். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ஒரு கொடூரமான சட்டம், அதை நாங்கள் நீக்க போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை தான் வடகிழக்கில்
அரசியல் ரீதியாக இந்த அரசாங்கத்தை எதிர்க்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தினையும் வந்து இந்த அரசு வந்து அதை பயன்படுத்துகின்றது. ஆகவே நாங்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறோம். நாங்களே நிச்சயமாக இந்த சட்டத்துக்கு எதிராக நீடிப்புக்கு எதிராக நாங்கள் வாக்களிப்போம். ஆனால் இந்த அவசரகால சட்டத்தை நீடிப்பதற்கு சொல்லப்படுகின்ற காரணம் வந்து டித்வா புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை சரியான வகையில் கையாண்டு அதை நிவர்த்தி செய்வதற்கு தேவைப்படுகின்ற செயல்பாடுகளை உறுதிப்படுத்துவதற்கு வந்து இந்த அவசரகால சட்டம் தேவை. ஏனென்றால் அதை குழப்பக்கூடாது. எதிர்ப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டோ மக்கள் குழம்பியோ அந்த திட்டங்கள் குழம்பக்கூடாது, தாமதிக்கப்படக்கூடாது என்றதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த அவசரகால சட்டம் தேவை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் இந்த அரசாங்கம் வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் வந்து இந்த டித்வா புயலில் நடைபெற்ற சேதங்களை போன்று இதுக்கு முதலும் எத்தனையோ புயல்கள் வடமாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் வந்து நடைபெற்றிருக்கின்றது. 2020ஆம் ஆண்டு நெடுந்தீவில் வந்து புராவி புயல் என்று அங்கு அடித்து 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20 மில்லியன் ரூபாய்க்கு வந்து சேதம் அங்கே இருக்கக்கூடிய நெடுந்தீவு மக்களுக்கு வந்து இடம்பெற்றது. அந்த விடயங்கள் இந்த பாராளுமன்றத்தில் இந்த அரசாங்கம் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடும் வந்து பல தடவைகள் வந்து இங்கு பேசப்பட்டது. நான் நினைக்கிறேன் கௌரவ ஸ்ரீதரன் அவர்களும் வந்து இதை பற்றி வந்து பேசியிருக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் வந்து ஒரு சதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட இல்லை. 2020ஆம் ஆண்டு செய்தவர்கள் எல்லாம் தவறு, அவர்கள் காசடித்தவர்கள், இது செய்தவர்கள், அதை செய்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆட்சிக்கு வந்து அங்கே ஒவ்வொரு மாதம் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி கூட்டங்கள் நடைபெற்றும் இந்த பிரச்சனை கிளப்பப்பட்டும் கூட அந்த நிவாரணங்கள் அவர்களுக்கு அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய எதுவும் வந்து கொடுக்கப்பட இல்லை. 2021ஆம் ஆண்டு இதுக்கு ஆட்சியில் இருந்தவர்கள் வந்து வடமாகாணத்துக்கு 58 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருந்தும் வந்து நெடுந்தீவுக்கு வந்து ஒரு சதவீதம் ஒதுக்கப்படவில்லை. ஆகவே இதுகளைத்தான் நீங்கள் செய்யும். இதுகளுக்கு வந்து அவசரகால சட்டம் தேவையில்லை. இதில் எப்போ செய்திருக்க வேண்டிய விஷயங்கள் இதுகளை செய்யாமல் நீங்கள் இன்றைக்கு வந்து இந்த அவசரகால சட்டம் ஏதோ டிட்வாக்காகத்தான் தேவைப்படுகின்ற சொல்றது எங்களை பேக்காட்ட இயலாது. இது நிச்சயமாக உங்களுடைய அரசியல் செயல்பாடுகளுக்கு மக்கள் மட்டத்திலே வளருகின்ற இந்த எதிர்ப்பை மறுக்கிறதுக்கும் அதை அடக்குவதற்கும் வந்து உங்களுக்கு தேவைப்படுகின்ற அதிகாரமாகத்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டியிருக்கின்றது. இந்திய மீனவர்களுடைய ட்ரோலர்ஸ் இங்கு வந்து எங்களுடைய மீனவர்களுடைய சொத்துக்களை அளிக்கிற பிரச்சனையில வந்து ஒவ்வொரு மாதமும் நான் நினைக்கிறேன் இந்த பாராளுமன்றத்தில் வந்து குறிப்பாக வடமாகாணத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த நேரம் வந்து எழுப்பியிருக்கிறார்கள். நான் குறிப்பாக வரவு செலவு திட்டம் எழுப்பப்படுகின்ற ஒவ்வொரு முறையும் வந்து நான் இந்த விஷயத்தை வந்து கிளப்பியிருக்கின்றேன். ஆனால் இதுவரைக்கும் வந்து இந்த அரசாங்கம் ஆக்கப்பூர்வமாக ஆட்சிக்கு வந்து 1.5 வருஷம் கிட்ட ஆக போகின்ற இடத்திலேயும் கூட எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்காமல் தான் இருக்கிறார்கள். 2025ஆம் ஆண்டு வெறுமனே 16 ட்ரோலர் மட்டும்தான் நீங்கள் பிடிச்சிருக்கிறீர்கள். 2026ஆம் ஆண்டு இந்த வருஷம் வந்து நீங்கள் 6 ட்ரோலர் மட்டும் பிடிச்சிருக்கிறீர்கள். ஆனால் ஆயிரக்கணக்கான ட்ரோலர் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு வடமாகாண கடல் பிறப்புக்குள்ளே வந்து எங்களுடைய மீனவர்களுடைய சொத்துக்களை முற்றுமுழுதாக அளிக்கிறார்கள். இதுக்கு முதல் இருந்த ஆட்சியாளர்கள் வந்து இதே மாதிரி தான் செயல்பட்டார்கள். 2013ஆம் ஆண்டில் இருந்து 500 இந்தியன் ட்ரோலர்ஸ் பிடிபட்டிருக்கின்றது. அந்த 500 ட்ரோலர்ஸில் வந்து 319 ட்ரோலர்ஸ் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. 115 ட்ரோலர்ஸ் இன்றைக்கு கூட அரசு கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. அதுக்கு அந்த 115 ட்ரோலர்ஸில் வந்து 30 வழக்குகள் மட்டும்தான் இன்றைக்கு நீதிமன்றங்களில் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. 2871 மீனவர்கள் இந்திய மீனவர்கள் வந்து பிடித்தவை கடற்படைகள்.
2779 பேர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 92 பேர், அந்த 30 வழக்கு என்று சொல்றேனே, 92 பேர் மட்டும்தான் அந்த வழக்குகளில் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்க, இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களை சேர்த்து தான் நான் சொல்றேன், உங்களை பற்றி மட்டும் நான் சொல்ல இல்லை. ஆனால் நீங்கள் சாதாரண மக்களுடைய நீங்கள் ஏன் இப்படி நடந்து கொள்றீர்கள் என்றதை பற்றி வந்து நான் கேள்வி எழுப்புறேன். நீங்கள் இந்த பிரச்சனையை கிளப்புறோம்னா ராஜதந்திரம் இந்தியாவை பகைக்க கூடாது என்று நாம் சொல்றீர்கள். ஆனால் தெற்கில் நடந்திருந்தால் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களா? இதே மாதிரியான ஒரு பிரச்சனை தெற்கில் நடைபெற்றிருந்தால் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களா? இல்லை. உங்களுக்கு வடமாகாணத்திலேயோ கிழக்கு மாகாணத்திலோ இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரும்பான்மையான மக்கள் தமிழ் பேசும் மக்களாக இருக்கின்றபடியினால் வந்து உங்களுக்கு அக்கறை இல்லை. அங்கே இருக்க மீனவர்கள் தங்களுடைய தொழில் செய்ய முடியாமல் வெளிநாட்டுக்கு சென்றால் நீங்கள் அந்த நிலத்தை நீங்கள் பிடிக்கலாம்னு தான் யோசிக்கிறீங்களே தவிர, அந்த மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து நீங்கள் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க தயாரில்லை. ஒரு நஷ்டஈடு, சரி உங்களுக்கு இந்த கப்பல்களை பிடிக்க இல்லாட்டி வந்து அதால பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு வந்து நஷ்டஈடு கட்டுறதற்கு தயாரா? அதுகள் ஒன்றுமே நீங்கள் செய்ய தயாரில்லை. ஆகவே உங்களுக்கும் இதுக்கு முதல் இருந்தவர்களுக்கும் இடையிலே எந்த விதமான வேறுபாடும் இல்லை. கடைசியாக நான் ஒரே ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். திருகோணமலையிலே கடந்த February 1 I will say this in English because I don't want to be misunderstood, and I think the honorable members opposite must understand it in its proper context. On the 1st of February, a cremation in Trincomalee took place, that of Chief Incumbent Nayaka Thera Gokanna Rajamaha Vihara. Now his cremation took place at the Municipal Council Hesa grounds. Now that grounds, honorable presiding member, is a grounds that is almost entirely used by Tamil children. Now Tamils have this culture that when somebody is cremated, that is almost a holy thing to do. When you go to the crematorium, you go barefoot. ගරු මන්ත්‍රීතුමා කාලය අවසానයි අවසන් කරන්න. I'm winding up because people don't like treading on where their dead are either cremated or buried. That is part of our culture. And when a honorable and venerated Pikku is cremated in such a public place where people normally use, then the culture suggests that they can't go there. They must not step there. Now the same thing happened when the military took over LTT Carter's grave sites. We wanted those grave sites to be returned because those sites are today camps. People walk over those graves. It is ගරු මන්ත්‍රීතුමා කාලය අවසానයි අවසන් කරන්න. sentiment that we are saying. So because this happened, there is a gentleman called Rajkumar Rajiv Kant. He raised the matter. අවසන් කරන්න ගරු මන්ත්‍රීතුමා. I'm raising it. He raised this matter on Facebook. And he said that you must understand the sentiments of the people. This is not to disrespect what a venerated Buddhist monk should have. He must be cremated in a public place. Yes, indeed. But the place that must be chosen must be such. ගරු මන්ත්‍රීතුමා මීට වැඩිය කාලය දෙන්න අපහසුයි. That it does not, I'm finishing. That අවසන් does not in කරන්න. any way harm other people's sentiments. Now he ගරු සුසන්ත කුමාර නවරත්න ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ කතාව ඔබතුමාට විනාඩි 9ක කාලයක් තිබෙනවා. That hounding must stop. ස්තුතියි